வரப்போகிறார். வரும்போது யாரை கூட்டி போறாரு? யாரை கூட்டி போறாரு? அதான் கேள்வி. என்னங்க? ஓ, உங்களை எல்லாம் கூட்டி போக மாட்டாரா? யாரை கூட்டி போறாரு சொல்லுங்க. ரகசிய வருகிறது தான். யாரை கூட்டி போறாரு? தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி போவார். அப்படி சொல்லுங்க. கிறிஸ்தவர்களை கூட்டி போவார். தேவனுடைய பிள்ளைகளை. இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாம் இருக்குது. இது என்ன செய்வார்? அதான் கேள்வி. இந்த காரியம் தெரிஞ்சாதான் பிரதிஷ்டை பத்தி புரியணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பிள்ளைகள் இப்ப இவங்க 2 பேரும் கட்டி கொண்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் கர்த்தருக்குள்ள வாழ்றாங்க. இவங்க 2 பேரும் கூட்டி போயிடுவாருன்னு வச்சுங்களா? கூட்டி போயிடுவாரா போக மாட்டாரா? இவங்க 2 பேரும் கட்டிக்குள்ள வரல, ஒண்ணு வரல, பாவம் சின்ன பிள்ளைகள். இவங்களை கூட்டி போறா கூட்டி போக மாட்டாரா? கூட்டி கூட்டி போவாரா போக மாட்டாரா? போயிடுவாரா? சரி. அப்போ இந்த பிள்ளைகள் இருக்கு, குட்டி குட்டி பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை கூட்டி போறா கூட்டி போக மாட்டாரா? கூட்டி போறா. முஸ்லிம் பிள்ளைகள் இருக்கு, கூட்டி போவாரா? ஒரு பிள்ளையும் கூட்டி போக மாட்டாரு. பிள்ளைகள் புள்ளியே போக மாட்டாரா? இப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைகளை மாத்திரமே கூட்டி கொண்டு போவார். கர்த்தருக்கென்று எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை மாத்திரமே அவர் வருகையிலே கொண்டு போவார். கர்த்தருக்கென்று எந்த பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்படவில்லையோ அந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போகவே மாட்டார். ஆக வருகைக்கென்று இந்த பிள்ளையை ரெடி பண்றீங்க. ஆமென். அதனால யார் யார் வீட்டையெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணலன்னா நினைச்சுக்கங்க, ஆண்டவர் இன்னைக்கு வந்தாருன்னா உங்க பிள்ளைய கூட்டி போக மாட்டார். ஒருவேளை நீங்க போனா போயிடுவீங்க. ஆமாம். அதனால இந்த பிள்ளைகளும் வரவே வராது. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் தான் வருவார்கள்.